ஓகே. சௌந்தர்யா அவங்க கிட்ட நாங்க நெறைய விஷயம் ப்ளஸ்ஸா பார்த்தோம். சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லுவீங்க? சௌந்தர்யாவோட ப்ளஸ் வந்து அதோட போல்ட்னஸ் தான். ம். எந்த பிரச்சனை இருந்தாலும் அது மூஞ்சிக்கு நேரா பேசிட்டு மூஞ்சிக்கு நேராவே ஃபேஸ் பண்ணும். ம். எதுவும் வந்து பின்னாடி பேசுறது, ஏய் இவங்க இப்படி பண்ணாங்கடா நான் திரும்பி பண்ணவே இல்லடான்னு சொல்றது. அந்த மாதிரிலாம் இல்லாம அப்போதைக்கு அப்ப டக் டக்குன்னு சொல்லிடும். சூப்பர். சோ இவங்களோட மைனஸ் சௌந்தர்யாவோட மைனஸ்னா என்னவா இருக்கும்? சௌந்தர்யாவோட மைனஸ் வந்து குழம்பு சரியா வைமா. குழம்பு இனிமே குழம்பு கிளாஸுக்கு போய் நீ கத்துக்கிற. சோ டியூஷன் போ சொல்லிடலாம் நம்ம அவங்கள. குழம்பு கிளாஸ் நீ போ. இவரை பத்தி நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்களே சொல்லிருங்களேன். முத்துக்குமரா. முத்துக்குமரன். சோ இவரோட பெரிய ப்ளஸ்னா என்ன விஷயம்? கான்சென்ட்ரேட். கான்சென்ட்ரேட். எல்லாரும் சொல்லுவாங்க இவரோட பேச்சு தான் வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு. கான்சென்ட்ரேட் ப்ரோ. ம். ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட்டா இருக்கும். ம். ஒரு விஷயம் எடுத்துட்டானா அது முடிகிற வரைக்கும் அதை பத்தி தான் யோசனை. ம். பேசுறதை தாண்டி அவன் கான்சென்ட்ரேட்டா இருக்கணும் ஒரு விஷயத்துல. ஓகே. ஓகே. இவரோட மைனஸ்னா? மைனஸ் இருந்தா டைட்டில் வின்னர் ஆயிருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஒரு இல்ல மைனஸே மைனஸ் கிடையாது. இல்ல. சோ முத்து குமரன் அவருக்கு மைனஸே கிடையாது. கிடையாது. ஓகே. சூப்பர்.